நான் அப்போ அந்த விஓசியில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது டயனான்னு ஒரு பொண்ணு அசாத்திய ஸ்டைலாக இருப்பாள். அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். முட்டு வரைக்கும் பாவாடை, கையில்லாத சட்டை, டீனேஜில் அவளை அப்படி பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்ணோம். அப்படி ஒரு அழகு. அதே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவட்ட எதெல்லாம் அழகாக தெரிஞ்சுதோ அதே அறகுறையாக தெரிய ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சித்ராலேன்னு அவன் மேலே ஒரு கோவம் வரும். அவள் கேரக்டர் மேலேயே சந்தேகம் வரும். அந்த நேரத்தில் தான் இப்போ நீ சொன்னிய அது மாதிரி டயனாவை யாருடைய தப்பாக பார்த்ததா அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவனுக்கு சொன்னதா என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான். டயனா எவ்வளவோ அழுதா என்னை நம்புன்னு கெஞ்சினா, அதே மீறி நான் அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்தது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதுவும் டெட் பாடியா. புருஷனே அவனை கொண்டாடா. அந்த கேஸை கூட நான் தான் டீல் பண்ணி சால்வ் பண்ணேன். ஆனால் அந்த ப்ராசஸில் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, டயனா என்னை லவ் பண்ணதும் உண்மை, அவன் என்னை நம்புன்னு சொன்னதும் உண்மை. நான் மட்டும் அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்காம இருந்தேன்னா டயனா செத்துருக்க மாட்டா.